கன்னிராசியில் பிறந்தவங்களுக்கு உண்டான முழுமையான ஜனவரி மாத பலனை தானுங்க இந்த பதிவில் நாம் பார்க்க போகிறோம். ஜனவரி மாதத்தில் கோட்சார ரீதியாக ஏற்படக்கூடிய கிரக அமைப்புகளால் கன்னிராசியில் பிறந்த நண்பர்களுடைய வாழ்க்கையிலையும் வாழ்வாதாரத்திலையும் இந்த பிரபஞ்சம் எந்த மாதிரியான மாற்றங்களை ஏற்படுத்த போகுதுன்றதை பற்றி தானுங்க ஆதாரப்பூர்வமாக இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம். இந்த பிரபஞ்சம் எல்லாருக்கும் எல்லா நேரத்துலையும் சாதகமான பலன் தராதுன்னு சொல்லுவாங்க. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு தருணத்தில் தான் சாதகமான பலனை தரும். வாய்ப்புன்றது ஒரு சில நேரத்தில் தானே ஒவ்வொருத்தருக்கும் இந்த பிரபஞ்சம் கொடுக்கும். கன்னிராசியில் பிறந்தவங்களுக்கு ஜனவரி மாதம் 1ஆம் தேதியிலிருந்து 17ஆம் தேதிக்குள்ளார நிறைய சந்தர்ப்பத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். அதில் மாற்று கருத்து இல்லை. உழைப்புன்ற விதையை விதைக்கும் பொழுது தான் வளர்ச்சின்ற விருட்சம் உருவாகும். 1ஆம் தேதி ஜனவரி மாதம் 1ஆம் தேதியிலிருந்து ஜனவரி மாதம் 17ஆம் தேதி வரை கன்னி ராசியாதிபதி புதன் தனகாரகன் சொல்லக்கூடிய குரு பகவானுடைய ஆதிக்கத்திலையும் தனகாரகன் சொல்லக்கூடிய குரு பகவான் தொழில்ஸ்தானம் அதாவது புதனுடைய ஆதிக்கத்திலையும் கிரக பரிவர்த்தனை செய்திருக்கிறது மிகப்பெரிய அற்புதம். அது மட்டும் இல்லைங்க, தொழில்ஸ்தானாதிபதி தனகாரகனுடைய வீட்டில் தனகாரகன் தொழில்ஸ்தானத்தில் இருக்கிறாரு. இது ஒரு விஷயம். இந்த தனகாரகன் சொல்லக்கூடிய குரு பகவான் 10வது பாவகம் தொழில்ஸ்தானத்தில் இருந்து உங்கள் ராசிக்கு 2வது பாவகம் தனஸ்தானத்தையும் பார்க்கிறாரு. அதாவது தனகாரகன் சொல்லக்கூடிய குரு 5வது பார்வையாக உங்கள் ராசிக்கு 2வது பாவகம் தனஸ்தானத்தையும் பார்க்கிறாரு, தனஸ்தானாதிபதியும் பார்க்கிறாரு. பொதுவாக நம்மளுடைய லக்னமோ அல்லது நம்மளுடைய ராசியோ அந்த ராசி லக்னத்துக்கு 2வது இடம் தான் தனஸ்தானம். கன்னிராசிக்காரங்களுக்கு 2வது இடம் துலாம். துலாம் அதிபதி பார்த்தீங்கன்னா சுக்கிரன். அப்போ சுக்கிரன் யாருன்னு கேட்டிங்கன்னா நம்ம கன்னிராசிக்காரங்களுக்கு தனஸ்தானாதிபதி. அப்போ தனஸ்தானாதிபதின்னு சொல்லக்கூடிய சுக்கிரனும் தனகாரகன் சொல்லக்கூடிய குருவும் பார்வை பரிவர்த்தனை. கன்னிராசியாதிபதி புதனும் அதே மாதிரி குரு பகவானும் கிரக பரிவர்த்தனை. 12வது பாவகத்துக்கு அதிபதி சூரியன் சுபஸ்தானம் சொல்லக்கூடிய 4வது பாவகத்தில் குரு பகவானுடைய பார்வை, விரைய செலவுகள் கம்மியாகும். இதுக்கு முன்னாடி மாடு பால் கறக்கிறதுக்கும் பூனை குடிக்கிறதுக்கும் சரியாக இருக்கிற மாதிரி நான் சம்பாரித்து சாப்பிட்டுக்கிட்டு இருக்கிறேனே தவிர சாதித்த மாதிரி எனக்கு தெரியலைங்க. இந்த மாதிரியான மன அழுத்தமெல்லாம் இந்த நேரத்தில் சரியாகும். பொருளாதார ரீதியாக தேவையில்லாத செலவுகள் தேவையில்லாத சங்கடங்கள் எல்லாம் நடந்துக்கிட்டு இருக்குதுங்க. இதெல்லாமே சரியாகும். தயவு செய்து நான் சொல்கிறது என்னன்னா 1ஆம் தேதியிலிருந்து ஜனவரி மாதம் 1ஆம் தேதியிலிருந்து 17ஆம் தேதிக்குள்ளார இது உங்களுக்கு உண்டான நேரம். இன்றைக்கி சம்பாதிச்சவங்க சாதித்தவங்க ஒரு வசந்த இடத்துல இருக்கிறவங்க 1000 பேர் 5000 பேர் 10,000 பேருக்கு வேலை கொடுக்கக்கூடிய நிறுவனத்தாருக்கு எல்லாருக்குமே இந்த பிரபஞ்சம் ஒரு சந்தர்ப்பம் கொடுத்துருக்கும். இல்லை, சந்தர்ப்பம் கொடுத்ததுனால தானே அவங்களால சாதிக்க முடிஞ்சது. கன்னிராசியில் பிறந்தவங்களுக்கு இந்த பிரபஞ்சம் கொடுக்கக்கூடிய சந்தர்ப்பம் மனசால் கொடுக்கக்கூடிய சந்தர்ப்பம் இல்லை, கடவுள் கொடுக்கக்கூடிய சந்தர்ப்பம். இந்த மாதிரி நிகழ்வுகள் எப்போ வருதுன்னு தெரிஞ்சுக்கிறது தான் ஜோதிடம். வேறு எந்த வகையிலையும் நடக்க போகிற பலனை தெரிஞ்சுக்கிட முடியாது. அதனால தான் நம்ம முன்னோர்கள் இந்த பொக்கிஷத்தை உருவாக்கி கொடுத்தாங்க. விஞ்ஞான ஆராய்ச்சி அறிவியல் என்ன தான் வளர்ந்தாலும் ஒரு தனிப்பட்ட மனிதனுடைய எதிர்காலத்தை தெரிஞ்சுக்கிடணும்னா இந்த கட்டம்தான், இந்த 9 கிரகங்கள் தான். இந்த நேர காலங்கள் கன்னிராசியில் பிறந்தவங்களுக்கு 1000 மடங்கு நல்லா இருக்குங்க. 1 மடங்கு 2 மடங்கு கிடையாது, 1000 மடங்கு. என்னென்ன நடக்குன்றது சொல்லிடுறேன். 100% வேலை வாய்ப்பில் மாற்றங்கள் வரும். நீங்கள் எந்த பாதையில் போகணுமோ அந்த பாதையில் தான் இத்தனை நாள் போயிட்டு இருந்திருப்பீங்க. போக வேண்டிய இடத்துக்கு போய் சேர்ந்துருக்க மாட்டீங்க. இந்த நேரத்தில் போக வேண்டிய இடத்துக்கு போய் சேருவீங்க. படித்த படிப்புக்கு உண்டான உத்தியோகம் ஏற்படும். சார் அது எப்படி சார்? எங்கள் படிப்பு ஸ்தானாதிபதினு சொல்லக்கூடிய கிரகம் சுக்கிரன், தனஸ்தானாதிபதினு சொல்லக்கூடிய கிரகம் சுக்கிரன், தொழில் ஸ்தானாதிபதி புதன். அப்போது படிப்பு ஸ்தானாதிபதி தொழில் ஸ்தானாதிபதி சேரும் பொழுது தனகாரகன் பார்க்கிறாரே, அதே மாதிரி படித்த படிப்புக்கு உண்டான உத்தியோகம் ஏற்படும், குடும்பத்தில் நிம்மதி சந்தோஷம் ஏற்படும். அதில் மாற்று கருத்து இல்லை. அதாவது கழுத்து பிடிக்கிற அளவுக்கு கடன் பிரச்சனை இருக்குது சார், பணப்பிரச்சனை இருக்குது சார், இருக்கலாமா செத்து போயிடலாமான்ற மனநிலையில் நான் இருந்துக்கிட்டு இருக்கிறேன்னு சொல்லக்கூடியவங்களாம் நிறைய பேர் இருக்க தான் செய்கிறீங்க. என்னடா இவர் இப்பேற்பட்ட வார்த்தையை பயன்படுத்துகிறாருன்னு நினச்சிக்கிடாதீங்க.
இந்த நேரத்தில் உங்களுடைய 1000 கஷ்ட நஷ்டங்கள் இருந்தாலும் அந்த கஷ்ட நஷ்டங்கள் நீங்கக்கூடிய அளவுக்கு மன அழுத்தம் சரியாகிற அளவுக்கு இந்த பிரபஞ்சத்துடைய அனுகிரகங்கள் ஏற்படுத்தும். அதே மாதிரி முக்கியமான சமாச்சாரம் சொல்கிறேனுங்க. ஒரு வயிற்றில் நம்ம பிறந்தோம், ஆனால் பேச்சுவார்த்தையே இல்லாமல் நம்ம இருந்துக்கிட்டு இருக்கிறோமே என்ற ஆதங்கத்தில் இருக்கக்கூடிய சகோதரன், அதாவது உங்களுடைய கன்னிராசியில் பிறந்தவங்களுக்கு அண்ணன் தம்பிகளுக்குள்ள கருத்து வேறுபாடு, அக்கா தங்கைக்குள்ள கருத்து வேறுபாடு இருக்குது அப்படின்னா இந்த சகோதர ஸ்தானாதிபதி, கன்னிராசிக்காரங்களுக்கு சகோதர ஸ்தானாதிபதி செவ்வாய், சகோதர காரகனும் செவ்வாய். அப்போ அந்த சகோதர ஸ்தானாதிபதின்னு சொல்லக்கூடிய ஒரு கிரகம் சுபஸ்தானத்தில் குரு பகவானுடைய வீட்டில் பார்வை பரிவர்த்தனை, குருமங்கள யோகம்னு சொல்லுவாங்க. சூரிய பகவானோட சேர்ந்து சூரிய மங்கள யோகம் சொல்லுவாங்க. புதனும் சூரியனும் சேர்றதுனால புதனாதித்ய யோகம்னு சொல்லுவாங்க. இதெல்லாமே 4வது பாவகத்தில். அப்போது அண்ணன் தம்பிகளுக்குள்ளே இருக்கக்கூடிய கருத்து வேறுபாடுகள் முழுமையாக சரியாகிறதுக்கு உண்டான நேரமையா இந்த நேரம். அது மட்டும் இல்லை, சுபஸ்தானத்தில் இத்தனை கிரகங்கள் இருக்கிறதுனால மண்மனைக்கு அட்வான்ஸ் கொடுக்கறதுக்கான வாய்ப்பு, ஏன் வீடு வாசல் வாங்கிறதுக்கான வாய்ப்பு, புதுப்பிக்கிறதுக்கான சந்தர்ப்பம், இது எல்லாமே இந்த பிரபஞ்சம் ஏற்படுத்தும். நான் சவாலாக ஒரு விஷயம் சொல்கிறேனுங்க. கன்னிராசியில் பிறந்தவங்க இந்த நிமிஷத்தில் சொந்த வீடு வாசல் வாங்கணுன்ற எண்ணம் இல்லாமல் இருக்கும். ஜனவரி மாதம் 17 தேதிக்குள்ளார அந்த எண்ணம் நீங்கள் அட்வான்ஸ் கொடுத்துருப்பீங்க. கமெண்ட்டில் சொல்லுவீங்க பாருங்கள். இது நடக்குமா சார்? சத்தியமாக நடக்கும், அதில் மாற்று கருத்து இல்லை. அதே மாதிரி இன்னொரு விஷயம் சொல்கிறேன். இந்த 5வது பாவகத்துக்கு அதிபதி புத்திரஸ்தானாதிபதி, பூர்வீக ஸ்தானாதிபதினு சொல்லுவாங்க. யார்? சனி பகவானை. அப்போ உங்கள் ராசிக்கு 7வது பாவகத்தில் இருக்கார். இந்த புத்திர காரகன் சொல்லக்கூடிய கிரகம் குரு தானே. அப்போ குரு புத்திரஸ்தானாதிபதினு சொல்லக்கூடிய சனி பகவானுக்கு சாரம் கொடுத்துருக்கிறார். இங்கே பாருங்கள், பூரட்டாதி நட்சத்திரம் 4வது பாதத்தில் சனி உங்கள் ராசியை பார்க்குறாரு, உங்கள் ராசிநாதனை பார்க்குறாரு. உங்கள் ராசியை 7வது பார்வையாக பார்க்குறாருங்க. உங்கள் ராசிநாதன் புதனை 10வது பார்வையாக பார்க்குறாரு. இதனால் குழந்தை பாக்கியத்தில் இருக்கிற தடைகள் நீங்கும். இவ்வளோ விஷயம் நடக்குமா சார்? இவ்வளவும் ஒருத்தருக்கா நடக்க போகுது? இல்லை, ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான எதிர்பார்ப்பு இருக்க தானே செய்யுது. அப்போது உங்களுடைய எதிர்பார்ப்புகள் பூர்த்தி அடைகிறதுக்கான நேரம் இந்த நேரம், பயன்படுத்திக்கோங்க. இதில் மாற்று கருத்து இல்லை. ஜனவரி மாதம் 1ஆம் தேதியிலிருந்து 30-31 வரை ஒவ்வொரு தருணத்திலையும் ஒவ்வொரு வாரியான மாற்றங்களை கன்னிராசியில் பிறந்தவங்களுக்கு இந்த பிரபஞ்சம் தரதான் போகுது. அனுபவித்து சொல்லுங்கள். ஆராய்ச்சி பலன் சொல்லியிருக்கேன். அனுபவித்து கமெண்ட்டில் சொல்லுங்கள் நடந்தது அல்லது நடக்கலைன்ட்டு. கன்னிராசியில் பிறந்தவங்களுக்கு இந்த பதிவு பயனுள்ள பதிவாக இருக்கு நான் மனசார நம்புகிறேன். மீண்டும் அடுத்த ஒரு அற்புதமான தருணத்தில் கன்னிராசியில் பிறந்தவங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வீட்டு ஜோதிட நண்பனான மா காளிதாஸ் மணிகண்டன். திருச்சிற்றம்பலம். வாழ்க வையகம், வாழ்க வளமுடன்.